ஹாய் காய்ஸ், OnePlus 10 Pro ஒன்று தண்ணியில் போட்டாங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னு தெரியும். ஒரு மாதிரி ரோஸ் கலராக பிளிங்கர் ஆகுது. ஸோ இது டிஸ்பிளே ரொம்ப காஸ்ட் அதிகமாக வருது. அதனால் நம்ம ஃப்ளெக்ஸ் பாண்டிங் பண்ணி சரி பண்ண முடியுமான்னு பார்த்துலாம். டிஸ்பிளே கழட்டி பார்த்தாலே தெரியும். அங்கே பாருங்கள் எவ்வளோ வாட்டர் ஆகிருக்குங்க. சைட்லலாம் தண்ணி போய் உப்பாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி பட்டிருக்கு. ஓகே, ஸோ அந்த ஃப்ளெக்ஸை எடுத்துகிட்டு புது ஃப்ளெக்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, அதை அதில் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ செக் பண்ணிடலாம். ஓகே, அடுப்பில் வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சு. ஸ்டிக்கரை கழட்டிட்டு அந்த ஃப்ளெக்ஸை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். நிறையா பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு மட்டும் சொல்கிறீங்க, உங்களோட டீட்டெயில்ஸ் தர்றதே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணும்போதே நான் ஷாப் வச்சுருக்கேன், இல்லை நான் ஸ்டூடெண்ட்டு, இல்லை என்னுடைய மொபைல் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், மொபைல் உடஞ்சிடுச்சு, இந்த மாதிரி சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வருமா இல்லை என்ன ஏதுன்னு நான் பார்த்து சொல்ல முடியும். இல்லை அதனால தான் இந்த ரேட்டு கன்ஃபியூஷன் ஆகுது. நான் ஒரு ரேட்டு சொல்கிறது, இன்னொருத்தங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணும்போதே இந்த மாதிரிங்க நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், என்னோடய மொபைல் உடஞ்சிடுச்சு, என் பேர் ஏதுன்னு சொன்னிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கவுண்ட்டில் எல்லாம் அப்ளை பண்ணி கம்மியாக தான் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணால் பிளாங்காக நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா ரேட்டுக்கு ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஸ்ட்ரிப்பை ஸ்ட்ரைட் பண்ணுறதே கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். ஏதாவது மிஸ்டேக் ஆனாலும் டிஸ்பிளே வராது. ஓகே, கொஞ்சம் ஓகே, ஸ்ட்ரிப்பை ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. இந்த பழைய ஸ்ட்ரிப்பு தேவையில்லை, கட் பண்ணிடலாம். டென் ப்ரோக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது ஸ்ட்ரிப்பு. காப்பரில் கொடுத்துருப்பாங்க போல். தொடச்சிக்கலாம் கெமிக்கல் போட்டு. அப்போ தான் அதுக்கு கம்மெல்லாம் ரிமூவ் ஆகும். ஓகே, அதே மாதிரி முன்னாடி தொடச்சிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒட்டிகிட்டு இருக்க அந்த ஸ்ட்ரிப்பை ஹீட் பண்ணி தான் எடுக்கணும். அப்படியே எடுத்தோம்னா அதில் இருக்க சர்க்கியூட்லாம் உடஞ்சி ட்ராக்லாம் கட் ஆகி டிஸ்பிளே வராமல் போயிடும். அதனால் அதை கொஞ்சம் ஹீட் பண்ணி கழட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, கழட்டியாச்சு. இப்போ அதில் ஆசிட், அதாவது கெமிக்கல் அப்ளை பண்ணி அந்த கம்மை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, தொடச்சி எடுத்துடலாம். இந்த கம்மை அந்த ஆசிடோடு சேர்ந்து தனியாக வந்துடும். எங்கே வியூ சென்டரில் ஒரு ஜூம் போடு. பேக் சைடும் தொடச்சிக்கலாம். ஓகே, புது ஸ்ட்ரிப் இருக்கு இல்லைங்களா, அதில் ஏசிஎஃப் டேப் அப்ளை பண்ணிக்கலாம். அதையும் ஹீட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும். ஃபைனல் ப்ராசஸ் பாண்டிங் மிஷினில் வச்சு அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சர்க்கியூட்லாம் நேராக இருக்கணும். ஓகே, கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சாச்சு. ஸ்ட்ரிப்பை அதுக்கு மேலே வச்சு அலைன்மெண்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம்.
ஓகே, அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்குது. இப்போ ஹீட் ஹெட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். ஹாட் ஹெட் இடம் ஒன்று நல்லா ப்ரெஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கனாலே தெரியும் அலைன்மெண்ட் கரெக்டாக ப்ரெஸ் ஆகிட்ருக்கும். அந்த சர்க்கியூட்டுக்கும் இந்த ஸ்ட்ரிப்பில் இருக்க சர்க்கியூட்டும் டச் ஆகணும். ஓகே, இப்போது டபுள் சைட் டைப் போட்டு ஃப்ளெக்ஸ் என்ன மாதிரி இருந்ததோ அதே மாதிரி மடக்கி வச்சிடலாம். செக் பண்ணுவோம். ஆன் பண்ணுறேன், பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டேன். ஃபோனே அதில் சார்ஜ் இல்லை போல, சார்ஜ் போட்டான்னு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ஜ் போட்டிருக்கேன் ஒரு 10 நிமிஷமாக. ஆன் ஆகிடுச்சு. டிஸ்பிளே கரெக்டாக வருது. டச் ஒர்க்காதான்னு செக் பண்ணிடலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட் நிறையா கிடைக்கும். நீங்கள் எனக்கு நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை காலும் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணினீங்கனாலே உங்கள் என்னோடய டீட்டெயில் எல்லாமே வந்துடும், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே. இப்போ இவங்க டிஸ்பிளே மாற்றிருந்தாங்கன்னா கண்டிப்பாக 17,000 18,000 ஆயிருக்கும். இப்போ அவங்களுக்கு அவ்வளோ ஆக போகிறதில்ல, கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுவோம். எவ்வளோன்னு யோசிப்பீங்க. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ரேட்டு சொல்கிறேன். டச்சும் பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா